எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டிருப்பீங்க, எங்கள் வீட்லேயும் போட்டாச்சு. அப்போ இங்கே நின்று காமிச்சாதான் இந்த அழகாக ஹேண்ட் ரைட்டிங் சாப்பிடுவா. இதான் எங்கள் வீட்டு கோலம் எப்படி இருக்குது. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இது வந்து வருஷப்பிறப்பன்னைக்கு நடந்தது. பழமும் ஸ்வீட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அல்வா, பாதுஷா இதெல்லாம் வச்சு இனிப்பெல்லாம் வச்சு கும்பிட்டாச்சு. நான் வீடியோ நேற்று ஃபுல்லாக போடலான்னு நினச்சேன். அவியல், பச்சடி இதெல்லாம் வச்சதெல்லாம் எடுத்ததெல்லாம் வச்சு போடணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியல, எடுக்கவே முடியல. ஒரு ஆளாக எடுக்கிற மாதிரி இருக்குமா, அதனால் எடுக்க முடியல. சாரி, நான் சமைக்கிறத போடாததுக்கு. எங்கள் வீட்டில் நியூ இயர் அன்றைக்கின்னு என்ன ஸ்பெஷல்னால், காலையில் பூரி போட்டு கிழங்கு வச்சோம். மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி போட்டு சாப்பிட்டாச்சு. பாக்கி கொஞ்சம் போல் இருக்குது. அப்புறம் தயிர் வெங்காயமும் கொஞ்சம் போல் இருக்குது. அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். இன்றைக்கி பிரதோஷம் வேறு இல்லை, அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து இந்த சாப்பாடு தான். ஃபுல் சமையல் வீடியோ என்னால் போட முடியல. துவாதசி அன்றைக்கின்னு அவியல், பச்சடி, அப்புறம் இது அகத்திக்கீரை பொரியல் எல்லாமே வச்சோம். ஆனால் எதுக்குமே என்னால் ஒரு ஆளாக எடுக்க முடியல. சாரி. டெய்லி நம்ம வீட்டில் மெஸ் வீடியோ தான் ஓடிட்டுருக்கு, சமையல் செஞ்சு கொடுக்குறது தான். இன்றைக்கி என்னால் வந்து ஒரு ஆளாக அவ்வளவு எடுத்து இது பண்ண முடியல. சாரி. இன்றைக்கி சிம்பிளாக வீடியோ போட்டு முடிச்சாச்சு. ஹாய், நம்ம ராஜேஸ்வர விழாக்கில் வந்து இன்றைக்கி துவாதசி. நேற்று நான் வீடியோ போட முடியல, நேரமே பத்த மாட்டேன்ருச்சு. வீடியோ போடலை, எடுத்து வச்ச வீடியோ அப்படியே இருக்குது. போட்டு விட்றேன். இன்றைக்கி அப்லோட் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து ஏகாதசி முடிஞ்சு துவாதசிக்கு வந்து காலையில் சமையல் பண்ண போகிறோம். குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன், அப்புறம் டீயும் அடுப்பில் வச்சுருக்கேன். வாசலை தூத்து கோலம் போட்டு வந்தாச்சு. 4:30க்கு 4:45 உள்ளே வந்தாச்சு. இப்போ காய்கறிலாம் என்னென்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வைக்கல. முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், பீட்ரூட்டு, பாவக்காய்லாம் வைக்கல. இதெல்லாம் வாங்கிட்டு வரப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவியலுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். காய் எங்கள் வீட்டுக்காரர் தான் வெட்ட போகிறாரு. ஏன்னா நேரம் ஆகிட்டு, கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 4:45 5 மணி ஆகிட்டு. அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி வச்சு அவியல் தான் வைக்க போகிறோம். அவியல் வச்சுட்டு இந்த நெல்லிக்காய் கண்டிப்பாக இன்றைக்கி சேர்க்கணும். நெல்லிக்காய் வந்து அவியலில் 2 போட்டுடலாம், இல்லை சாம்பாரில் 1 போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமா அகத்திக்கீரை பொரியலும் கண்டிப்பாக பண்ணணும். அகத்திக்கீரை பொரியல் வச்சு அவியல் வச்சு அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி. முருங்கைக்காய் மட்டும்தான் இல்லை அவியலுக்கு, இந்த எல்லா காயுமே இருக்குது. கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு. நான் இதை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அவியலையும் போட முடியுமோ போடுறேன். தடியங்காய் சாம்பார். சாதமும் பாயாசமும் பொங்கி விக்கி வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். போட்டுட்டு இந்த பக்கம் போயிடக்கூடாது. சாதம் வந்து வேக போகுதுன்னு நினைக்கிறேன். சின்ன வடிச்சிட்டு சாம்பார் போடணும். அப்புறம் பாயாசம் வந்து இப்போதைக்கு வேகாது, இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும். பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி. இப்போ சாம்பார் ரெடியாக உட்காந்து சாம்பாருக்கு காயெல்லாம் விட்டு போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. பருப்பை வந்து கடந்து வச்சுக்கிட்டாச்சு. இது வந்து துளசி தண்ணி. நேற்று ஃபுல்லாக துளசி தண்ணி தான் குடித்தோம். இன்றைக்கி இந்த ஒரு டம்ளர் குடிச்சிட்டு விரதத்தை முடிச்சுக்கிற வேண்டியதான். அப்புறம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்கு. பாயாசத்தையும் தாளித்து விடணும். இப்போ நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு தாளித்து விட்டுருந்தேன். ஏலக்காய்லாம் போட்டு எல்லாமே போட்டாச்சு. வச்சு வெள்ளம் எல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், எல்லோ கலர் லைட்டாக காய். இது வெந்தோன்னா இதையும் போட்டுட்டு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிட்டு இதையும் தாளித்து ஊற்றிடணும். அதையும் தாளித்து ஊற்றணும். அதுக்கப்புறம் காலையிலேக்கு வந்து கூழ் தான் கொடுக்க போகிறேன். நம்ம காலையில் சாதம் தான் சாப்பிட்டு விரதம் இருக்கணும். அவங்களுக்கு வந்து வெளியில் கொடுக்குறவங்களுக்கு வந்து இன்றைக்கி கேப்பக்கூழ் தான். இல்லை, உளுந்து, கேப்பை, கம்பு இந்த 3 மாவையும் வச்சு கூழ் தான் கிண்ட போகிறேன். அதை ரெடி பண்ணணும். ஏன்னா அது ஆறணும், ஊற்றி வைக்கிறதுக்கு அப்புறம் இதாகிடும், டப்புன்னு வெடிச்சிடும். ஹீட்டாக மூடி வச்சோம்னா இந்த மூடி டப்புன்னு வைக்கணும். அதனால் அதுக்குள்ளே கிண்டி வச்சுருவோம். இப்போ பாயாசம் வந்து தாளித்து ஊற்றியாச்சு.